ஏன் எரோது மன்னன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான்? என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே எரோது மன்னன் இயேசுவை பற்றி கேள்வி உறுகின்றான். அவன் கேள்விப்பட்டது திருமுழுக்கு யோவான் உயிரோடு எழுந்து வந்தார் என்று. அப்போது அவன் இயேசுவை பார்க்க ஆசைப்படுகின்றான். அவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டது திருமுழுக்கு யோவான் உயிரோடு வந்தாரா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்கா, இல்லை இயேசு எப்படி இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கா, இல்லை இயேசுவை கைது செய்வதற்கா, இல்லை இயேசுவை கொலை செய்வதற்கா? இல்லை, அவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டது எதற்காக என்றால், இயேசுவிடமிருந்து ஏதாச்சும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்ப்பதற்காக இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான். ஏனென்றால் மக்களிடமிருந்து இயேசு யார் என்பதை அவன் கற்றுத் தெரிகின்றான். இயேசு யார் என்பதை மக்கள் கூறுகின்றார்கள். அவர் நிறைய அற்புதங்களை நிகழ்த்துகின்றார், நோய் நொடிகளை குணப்படுத்துகின்றார், பேய்களை ஓட்டுகிறார் என்று இயேசுவை பற்றி நிறைய கதைகளை அவன் கேட்டிருக்கலாம். அதிலிருந்து இயேசுடமிருந்து ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை அவன் பார்க்க ஆசைப்படுகின்றான். அதனால் தான் இயேசுவை அவன் பார்க்க ஆசைப்படுகின்றான். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையும் அதே போல தான் இருக்கின்றது. பல வேளைகளில் நாம் கோவிலுக்கு செல்வது அல்லது ஜெபத்திலே ஈடுபடுவது எதற்காக என்றால், கடவுளிடமிருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்ப்பதற்காகத்தான். அப்படி செல்கின்ற பொழுது அது ஒரு பொழுதுபோக்காக தான் மாறுகின்றது. நம்முடைய பொழுதுபோக்கிற்காக, நம்முடைய விருப்பத்திற்காக கடவுளை நாம் அமைக்கக்கூடாது. மாறாக உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்பது கடவுளிடமிருந்து அற்புதத்தையும் புதுமைகளையும் பார்ப்பதில் கிடையாது. மாறாக எனக்கு என்ன நடந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார், எனக்கு என்ன நடந்தாலும் கடவுள் இருக்கிறார் என்ற முழு நம்பிக்கையில் தான் இருக்கிறதே தவிர கடவுளிடமிருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்ப்பதில் இருக்காது. எனவே அந்த எரோது மன்னன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டதைப் போல நாமும் கடவுளை பார்க்க ஆசைப்படக்கூடாது. முழு நம்பிக்கையோடு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். எனவே இந்த வாரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடும். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.